ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வழக்கம் போல் நான் சொல்கிறது தான். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்குலாம் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரிப் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது எபிசோடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியலையா, மறந்து போச்சே. 7வது எபிசோடுங்க. இது 7வது எபிசோடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சப்போஸ் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த மட்டும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னோடய போன வீடியோ போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, பயங்கரமாக இருக்கும். இது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னோடய இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 7, எபிசோட் 6 போய் பாருங்கள், அதில் எல்லாமே இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பி நம்ம ஒரு டென்ட் ஸ்டேலாம் எடுத்திருப்போம். அதாவது ஒரு டீ எஸ்டேட்டுக்கு சென்டரில் ஒரு டென்ட் ஸ்டேலாம் எடுத்திருப்போம். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது எங்கே என்ன எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போக போகிறோன்னா 900ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க, அங்கே தான் போக போகிறோம். இந்த சைடாக போகணும். ஆமாம், இந்த சைடு தான் போகணும். இப்போ நம்ம வந்த வழியாக தான் போவோம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா வியூலாம் சூப்பராக இருந்தது. அந்த போட்டிங்லாம் போகணுன்னா முன்னாடியே ஆன்லைனில் ஏதோ ப்ரீ புக்கிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை ஒன்று பார்த்துட்டு வயநாடு விட்டு கிளம்பலாங்க. நம்ம வந்த டைம் கொஞ்சமாக சரியில்லை. சீசன் அப்போ வந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். சீசன் இல்லாமல் வந்திருக்கும் இல்லைங்களா? அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் இப்போ ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது கூட ஸ்கிப் பண்ணிட்டோம். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் அந்த ஃபால்ஸையே மூடிட்டாங்க. மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று. பரவாயில்ல விடுங்க, பார்த்துப்போம். அந்த டேம்லேருந்து என்னது பனாசுவா, ஐயோ இது வாயிலே நுழைய மாட்டேங்குது. பனசுரா டேம், பனசுரா சாகர் டேம். அந்த டேம்லேருந்து பார்த்திங்கன்னா இது கீழெல்லாம் தண்ணி வர மாட்டிருக்கு. கரெக்டாக 40 கிலோமீட்டர் ஒரே ஸ்டிச்சாக அடிச்சிட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதாங்க அந்த டேமோட வியூ பாயிண்ட்டு. ஐயோ, என்ன அந்த பறக்கிறாரு? ஐயோயோ, ஓகேங்க. மீதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு ஸ்பாட் நிற்போம், அப்போ நான் ப்ளாக் பண்ணுறேன். நல்ல பயங்கரமான ஸ்லோப்புங்க. அதுவும் இந்த இதுலேருந்து பார்த்தா அப்படியே நம்ம ஏதோ குழிக்குள்ள அந்த மலையெல்லாம் பயங்கரமாக தெரியுதுங்க. வீடு தாங்க, எதுக்கு தான் இவ்வளோ அழகழகாக கட்டி வச்சுருக்காங்களோ தெரில. இவங்களுக்கு மட்டும் காசு எங்கேருந்து தான் வருதோ. என்ஆர்எஃப் ப்ரோ பைக்கில் வேறு பெட்ரோல் வேறு இல்லை, பங்க் வேறு தேடிட்டுருக்கணும். பங்கை விட்டோம் அவ்வளோதான், அவர் வண்டி ட்ரை ஆகிடும். என்ஆர்எஃப் பைக் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாக் லைட்டு தான் டைட் வைக்கிறோமே. மச்சான் டைட் வச்சா போதுமா? இப்போ பாரு, சூப்பர் மச்சான். அவங்கெல்லாம் மச்சான் மச்சான்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ற ஸ்லாக் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேங்க, நீ டைட் வச்சுட்டு போய் கிளம்புவோம். டைட் வச்சிட்டார் ப்ரோ. இங்கே இது கேளு ப்ரோ, இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இது செயின் லூப் வச்சிருப்பேன். நீங்கள் கேட்போம். டைட் பண்ணி வச்சுக்கோங்க மச்சான். செயின் லூப் இருக்கா? செயின் லூப் இருக்கா? அதான் மச்சான், அதான் மச்சான். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். 2 something 200 பரவாயில்ல ப்ரோ. இது இவங்களாம் மச்சான் மச்சான்னு கூப்பிட்றாங்க, நல்லா இருக்கு ப்ரோ. மச்சான் மச்சான். ஆமாம், செயின் லூப் வாங்கிட்டோங்க. செயின் லூப் வாங்கியாச்சு. அவருக்கு நல்லா டைட் பண்ணிச்சு, நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பேசுனாங்க இவங்கன்னா. நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க.
இங்கேருந்து கொஞ்சம் போனோன்னா ஒரு 7 கிலோமீட்டர் போனோன்னா ஒரு டவுன் வரும் கல்பேட்டா. அங்கே பாரு இங்கே இருக்குல்ல சமவெளியில் கேரளாவில் கூட இவ்வளோ வெயில் அடிக்குது. வயநாட்டில் கூட இப்படி அடிக்குது. வயநாட்டில் இந்த வெயில் அடிக்குது. ஓகே பிபின், அவ்வளோதான். மீதிலாம் மோட்டோ லாக் பண்ணுறேண்ணா. But I complete all over Kerala, 14 district in 3 days. 2023. என்னோட இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே மச்சான், பாய். ஓகே மச்சான். டக்குன்னு மச்சான்னு வருது, டக்குன்னு ப்ரோன்னு வருது, எது வாயில் வருதோ எல்லாத்தையும் கூப்பிட்டுட்ருக்கோம் நாங்கள் அவங்கள. பைக் பாயிண்ட் ஸ்பேர் அண்ட் ஒர்க். இது என்ன குழி தம்பி? ஸ்டார்ட் ஆகிடுப்பா, மனத்தை வாங்கிடாத. என்ன ப்ரோ? எந்த மோனே, இவங்க பாஷை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, கேரளா பாஷை. அதே மாதிரி இவங்களோட பழகுறதும் ரொம்ப பிடிக்கும். நல்லா க்ளோஸாக ஒரு 4-5 ஃப்ரெண்டு மட்டும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு வாரம் அப்படியே கேரளாலே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு பழகிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்கலாம். ஏதாவது இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போ வரணுங்க கண்டிப்பாக கேரளா. அப்போ வந்து நல்லா ஃபன் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டுங்க ஒருத்தர் இருக்கார் திருச்சூரில், ஓணம் பண்டிகை அப்போ கண்டிப்பாக வரும். நம்ம குவா ப்ரோ வண்டி என்ஆர்எஃப் போட்டு உதைக்கிறாரு. ஏதோ பேசிக்கிட்டே வராங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனால் கையை மட்டும் ஆட்டிக்கிட்டே வர்றாரு அவர். ஐயோ ஃபோன் எங்க? ஃபோன் ஜோப்பில் இருக்கா? என்னடா திடீர்னு நீங்கள் காணமேன்னு பார்த்துட்ருக்கேன். சார்ஜர் வேறு போடணுங்க. சார்ஜர் வேறு அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார்ஜர் போடணும். இந்த ரூட் பாருங்களேன், ஏதோ ஃபாரஸ்ட் மாதிரி போகுதில்ல. இவ்வளோ கொஞ்சம் சிட்டியில் தாங்க ரைட் பண்ணிட்டு வந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு அடியில் மலைக்கு கிட்ட ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. தானோ சானாசனம். போச்சுரா வண்டி ஆஃப் ரோடெலாம் அடிச்சுட்டு போகிறார் வண்டியை. இந்த சைடெலாம் ஓரளவுக்கு டீ எஸ்டேட் மாதிரி வருதுங்க. இன்னும் ஒரு கரெக்டாக சொன்னால் ஒரு 9 கிலோமீட்டர் தான். இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போயிடலாம். வயநாட்டில் இருக்க கிளாஸ் பிரிட்ஜ். இங்கே பாருங்க, இதுக்கு மேலெல்லாம் டீ எஸ்டேட் தான் நாட்டிருக்கு. நல்லாயிருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. பா ஆஹா, ரோடு மோசமாக இருக்குது. டாப் பாக்ஸில் வேறு வெயிட் ஏற்றிருக்கோங்க. நம்ம ரைடிங் ஜாக்கெட்டை கழட்டி அதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்த்து விடணும். இங்கே பாருங்களேன், மேலே ஃபுல்லாக எல்லாம் இந்த வீடு மாதிரி, இது மாதிரி நான் இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேங்க ரீல்ஸ்லலாம். ஃபுல்லாக எல்லாம் ஸ்டே தாங்க. பா பயங்கரமாக இருக்குல்ல. இந்த இடத்துல நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், கேமிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த சைடெலாம் காஞ்சிருச்சாட்ரு. இந்த சைடெலாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க.
இங்கே தான் எங்கேயும் ஜிப்லைன் இருக்கும், எங்கேன்னு தெரியலையே. இந்த வழியாக தான் வந்தோமா? ஒரு டைம் நம்ம வந்தப்போ ஜிப்லைன்லாம் பார்த்தோங்க இங்கே. இல்லை அது வேறு ரூட்டுன்னு நினைக்கிறேன். கிளாஸ் பிரிட்ஜுக்குன்னா 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. போகலாம் ப்ரோ. விபின் பார்ப்போம். டிக்கெட்டு 200 ஒரு ஆளுக்கு. அது இல்லாமல் மேலே போயிட்டு அங்கே ஒரு 250, இங்கே ஒரு 200, ஒரு ஆளுக்கு 450 ரூபாங்க. மேலே அந்த கிளாஸ் பிரிட்ஜெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டா. என்ன நம்ம லாங்குவேஜ் ஸ்லாங்கே மாறுது. ப்ரோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாரு பார்த்தியா? என்னன்னு பார்ப்போம். $900 கேண்டி கிளாஸி பிரிட்ஜ். இப்படி தாங்க போகணும். அதாவது இதுக்கு மேலே ஃபுல்லாக ஜீப் சவாரி மட்டும்தான். நாம் வந்து இப்போ எங்கே போக போகிறோன்னா, நம்ம வண்டியை போயிட்டு ஒரு ரூம் ஒன்று எடுக்க போகிறோம் நம்ம. அதுவும் நமக்கு முன்னாடி 2 பேர் போகிறாங்கல்ல, அவங்களோட போயிட்டு அவங்களோட இதில் தான் நம்ம இன்றைக்கி ரூம் எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கேயே டைம் ஆகிடுங்க. ஆல்ரெடி இப்போயே டைம் ஆயிடுச்சு. நம்ம கோழிக்கூட் தான் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் இப்போயே 3:45 ஆயிடுச்சு. இன்னும் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அங்கே போயிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு டைம் கண்டிப்பாக ஆகிடும். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இங்கேயே ரூம் எடுத்துடலாம். இங்கேயே ரூம் எடுத்துகிட்டு அப்புறம் பொறுமையாக லக்கேஜ் பேகு எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டு பொறுமையாக இங்கே வந்து சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் முன்னாடி வந்து 2 பேர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க காட்டேஜுக்கு. நம்மக்கிட்ட நல்லா பேசினாங்கங்க, அதனால தான் அவர் கூட போகிறோம். பார்ப்போம் ரூம்லாம் எப்படி இருக்குன்னு அங்கே போயிட்டு நான் காட்டுறேங்க. அநேகமாக நம்ம எடுக்க போகிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரூமாக காட்டேஜா இந்த மாதிரின்னு தெரியல. ஏன்னா போகிற இடமே வேற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஜிப்லைன். வா எல்லாமே இருக்குது. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது என்னதுரா? ஜெயின் ஸ்விங்கு சாரி. ஒரு செகண்டு கண்ணை நீங்கள் அந்த இடத்துல சிமிட்டினீங்கன்னா வண்டி எங்கேயோ போகுதுங்க. இங்கே வந்திருக்கேண்ணா நான். நம்ம ஆல் ஓவர் கேரளா ரைடில் இங்கே வந்திருப்போன்னு நினைக்கிறேன். இல்லை இது வழியாக கிராஸ் ஆகுறது வரல, வேறு வழியாக கூட கிராஸ் ஆகியிருந்திருப்போம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க இங்கே. ஏன்னா இருண்ணே நான் போயிடுறேன். வண்டி எதுவும் வரல. திஸ் இஸ் மை டைம். நாங்கள் பாட்டு ஆனால் தைரியமாக தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் லைட்டாக ஒரு பீதி. என்னடா இது, எங்கெங்கேயோ சந்து புந்தெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வேளை கூட்டிகிட்டு போய் போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்ட்டு. வாவ், எப்படி ஏற சொல்கிறாங்க. நம்மளுக்கு வேறு கிளச் பிளேட் வீக்காக இருக்குங்க. அதனால் ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆட்டோ நல்ல ரூம் தாங்க, நல்ல ரூம் தான். ஆமாம், எப்படி நார்மலாக வர்றீங்களா? இந்த ரூட்டில் எப்படி வருவாங்க? இது தானா? இங்கே தானா? சரி பார்ப்பலாம் இருங்க எப்படி இருக்குன்ட்டு. என்ன ப்ரோ, ஆனால் எப்படி இது ஒரு மாதிரியாக இருக்குது ப்ரோ. அங்கே பாருங்க டென்ட் எல்லாம் இருக்குது. டென்ட் இருக்குது. ஓகேங்க, கொஞ்ச நேரம் யோசிப்போம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இல்லைன்னா கிளம்பிட்டு. ஐயோ என்னடா அது,
ஏன்டா டேய் இப்போ தான் போட்டு வச்சுருக்கீங்களா? ஐயோ வண்டி அப்படியே இறங்குதுங்க. சரி பார்க்கலாம் இருங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். அதாவது டென்த் ஸ்டே தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம டென்த் ஸ்டேவே பண்ணதில்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். அங்கே பாருங்கள் என்ஆர்எஃப் ப்ரோ அங்கே நின்றுருக்காரு. ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் இது எடுக்கலாமா இல்லை வேண்டாமான்னு. ஏன்னா நான் நின்றுட்டுருக்க இடம் பயங்கரமாக ஹீட்டாக இருக்குங்க. எப்படி நைட்டில் ஸ்டே பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட் வந்து நைட் டைமில் கொஞ்சம் மாறிடும், ஜில்லுன்னு இருக்கும், கேம்ப் ஃபயர் நிறையா இருக்குது, அது இதுன்னு நிறையா சொன்னாங்க. சரி ஸ்டே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. பார்க்கலாம் நைட் எப்படி இருக்குன்ட்டு. பிபின் நைட்டு பாருங்கள், இவங்களோட ஆம்பியன்ஸு வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் அவங்க சொன்னது கரெக்டு தான். இப்போ நைட் ஆக ஆக பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அநேகமாக விடிய காலம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், கண்டிப்பாக குளிரும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் இடம் நல்லா நீட்டாக இருக்குங்க. நம்ம பசங்களாம் பாருங்கள் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா நீட்டான ஒரு ஆம்பியன்ஸோடு உட்காந்து ஜாலியாக எடிட் பண்ணிகிட்ருக்காங்க வீடியோலாம். என்ஆர்எஃப் ப்ரோ பாருங்கள் உட்காந்துட்ருக்காரு. நல்லா இருக்குங்க. சாப்பாடு சொல்லியிருக்கோம், அது வந்தால் நான் விளாக் பண்ணுறேன். பிபின் இங்கே பாருங்கள், பிரியாணி, சிக்கன், நல்லா சிக்கன் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக வச்சுருக்காங்கங்க. அன்லிமிட்டட்னால் எங்களுக்கு நிறைய பீஸோடு வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஒன்று காட்டுறேங்க வாங்க. இங்கே பாருங்கள், இந்த வண்டு தாங்க உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து கடிச்சிட்டு இருக்குதுன்னு. நானும் முன்னிலேருந்து பார்க்குறேங்க. இதுதான் ஃபுல்லாக கடித்து சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்குங்க. போய் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு. நமக்காக வச்சுருக்காங்க, எல்லாம் ஆறி போயிட போகுது. இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரூட்டெல்லாம் வச்சுட்டு என்ஆர்எஃப் ப்ரோவே ரசித்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் காஃபி வேறு வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, ஆனால் நல்லா கவனிக்கிறாங்க. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்து பார்த்திங்கன்னா டென்ட்டு போய் பார்ப்போம், டென்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது தாங்க நம்ம நைட்டு இன்றைக்கி தூங்க போகிற டென்ட்டு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட்டாக தான் இருக்குது. எப்படி நைட்டு குளிருக்கு சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. அங்கே பாருங்கள் கேம்ப் ஃபயர்லாம் போட்டாங்கங்க. ஆனால் செம நீட்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஸ்டே பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணால் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி பாருங்களேன். செம்மையாக இருக்கும். அதோட ஆம்பியன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா நீட்டாக இருக்குங்க. நல்லா போய் ஜம்முன்னு படுத்து தூங்க வேண்டியதான். கேம்ப் ஃபயரில் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு வரலான்ட்டு இருக்கேங்க. அங்கே பாருங்கள் கேம்ப் ஃபயர் போட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். இங்கே பாருங்கள் கேம்ப் ஃபயர்லாம் போட்டாங்க. ஓகே பிபின், அவ்வளோதான். இந்த கேம்ப் ஃபயரில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போய் தூங்க போகிறேன். ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோடு எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க பிபின். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.